பிரியன், தபால் வாக்குகள் சரியாக 8 மணிக்கு எண்ணப்பட தொடங்கும். தபால் வாக்குகளினுடைய முக்கியத்துவம் பற்றி எல்லா கட்சிகளுமே சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப விழிப்போட இருங்க அப்படின்னு. தபால் வாக்குகளை வச்சு ஓரளவு ட்ரெண்டை கணிக்க முடியுமா? 8:20க்குள் கிடைக்கும் நமக்கு தகவல். இல்லை, தபால் வாக்குகள் இப்போது முன்பை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முந்தினா தேர்தல் பணியில் இருக்கிற அதிகாரிகள், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு, இந்த மாதிரி இவங்க தான் பாதுகாப்பு படைகள், இவங்கெல்லாம் தபால் வாக்குகள் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி 85 வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்லேயே போயிட்டு அந்த தபால் வாக்குகள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலாக தபால் வாக்குகள் ஒரு முக்கியமான இடத்த ஏன் பிடிக்குது அப்படின்னா, இப்போ அப்பாவோட ராதாபுரம் கான்ஸ்டியூன்சியில் தபால் வாக்குகள் தான் பிரச்சனை. இன்னும் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் இருக்காங்க. ஸோ தபால் வாக்குகளில் திருப்பி என்னன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி தோல்வி அந்த கேஸ் இன்னும் முடியல. இதில் என்ன பிரச்சனைனா இந்த தேர்தல் வாக்குகள் எண்ணும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதில் அந்த தேர்தல் அதிகாரி இருக்காரு இல்லையா, அவர் எடுக்கிற முடிவு தான் முக்கியம். அவர் உங்களுடைய அப்ஜெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மோஸ்ட்லி ஏன் கலெக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஆட்கள், கலெக்டரோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்ற போது பார்க்கும்பொழுது கலெக்டர் தான் அங்கே தீர்மானிக்கிறார் தேர்தல் அதிகாரிக்கா. அப்போ ஒரு அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் 17C ஃபார்மில் இருக்கிற இவிஎம் நம்பரும் அந்த ஆக்சுவலாக இவிஎம்மோட நம்பரும் டேலி ஆகலை வச்சுக்கோங்க, அங்கே பிரச்சனை வரும். அப்புறம் ஏதாவது சீல் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது, அப்போ பிரச்சனை வரும். டோட்டல் ஓட்ஸ் போல்டுக்கும் 17C ஃபார்மில் இருக்கிற டோட்டல் ஓட்ஸ் போல்டுக்கும் டேலி ஆகலைன்னா பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் அப்ஜெக்ஷன் கலப்பும் பொழுது அந்த இவர் ஏற்றுக்கணும், தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கணும். ஏற்றுக்காத அவர் ப்ரொசீட் பண்ணிட்டு போறாரு வச்சுக்கோங்க, அவரை யாருமே சேலஞ்சு பண்ண முடியாது. அவரை நீங்கள் சேலஞ்சு பண்ணணும்னா கோர்ட்டில் தான் சேலஞ்ச் பண்ணணும். அங்கே தான் கலெக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வருது அவங்க தேர்தல் அதிகாரி இருக்கிறதுனால. அதனால கலெக்டரோட அதிகாரத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரிய மனிதரும் தொடர்பு கொண்டு பேசினார் என்பது உண்மையானால் இந்த தேர்தலில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நிர்வாக ரீதியாக சில கட்டுப்பாடுகளோ அல்லது சில பயமுறுத்தல்களோ ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தேர்தல் அதிகாரிகள் நியாயமா நடந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலா. அதனால அந்த இப்ப இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் 543 தொகுதிகளில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் மனசாட்சியோட ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா இது முக்கியமான ஒரு ஜனநாயக திருவிழா. இங்க ஜனநாயகம் இன்னும் உயிர் துடிப்போட இருக்கீங்க. பலவிதமான விமர்சனங்களுக்கு நடுவில் இங்க உயிர் துடிப்போட ஜனநாயகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பியூரோக்ரசி தான். ஆனால் இந்த பியூரோக்ரசி, இந்த அதிகார வர்க்கம் நியாயத்தின் பக்கம் இருக்காமல், நியாயமாக நடந்து கொள்ளாமல் அவர்கள் இந்த விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள் அல்லது திசை மாறி செல்வார்களே ஆனால் அது ஜனநாயகத்துக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகமா முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதனால தபால் வாக்குகள் மட்டுமல்ல, இவிஎம் வாக்குகள் எண்ணும் போது கூட, அதை பதிவு பண்ணும் போது கூட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் நியாயமான சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் அதிகாரிகள் பொறுப்பு. தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாடே எதிர்பார்க்கிறது. சரி பிரியன், இப்போ இந்த ட்ரெண்டை எத்தனை மணிக்கு நம்மளால கணிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 12 மணிக்குள்ள கணிச்சிடலாம் கண்டிப்பா. தபால் வாக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. ஏன்னா பொதுவா முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தபால் வாக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த காலகட்டத்தில் திமுக தோற்ற வரலாறுகள்லாம் உண்டு. அதே மாதிரி அதிமுகவுக்கு தபால் வாக்குகள் குறைவா இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. இப்ப நிலைமை மாறி இருக்கு வச்சுக்கோங்க, மாறி இருக்கலாம். தபால் வாக்குகளை மட்டும் வச்சு கணிக்க முடியும். இப்போ பாஜகவுக்கு அதிகமான தபால் வாக்குகள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பியூரோக்ரசி அதிகாரிகள், நடுநிலை வர்க்கங்கள்லாம் தபால் வாக்குகள் பாஜகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ தபால் வாக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது. ஆக்சுவலா தபால் வாக்குகள் ஒரு ஐடியாவை கொடுக்கலாம், அதுவே வெற்றியை தீர்மானிக்காது. சிவசங்கரி, இப்போ அரசு ஊழியர்கள் அவங்க பெரும்பாலும் தபால் வாக்குகள் பண்றாங்கன்னா, அப்ப நீங்க தொடர்ந்து சொன்னது ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் போகாததுனால அரசு ஊழியர்கள்லாம் இந்த அரசின் மீது அதிருப்தியில இருக்கிறாங்க, அதை வெளிக்காட்டுவாங்க அப்படின்னு தொடர்ந்து பரப்புரையில எல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க. அதனால தபால் வாக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு அந்த விமர்சனத்தின் மூலம் எதிர்பார்க்கிறீங்களா? ஏன்னா அவங்க பிரதானமா வச்சதே என்னன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் வரும்னு. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னாரு, அரசு ஊழியர் ஜாக்டோஜியை நடத்தின கூட்டத்திலேயே சொன்னாரு, கண்டிப்பா நான் வந்த பிறகு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. ஆனா தொடர்ந்து அவங்க போராட்டம் நடத்தி 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்துக்கு போன பிறகு ஒண்ணுமே சொல்லாம அவர் வந்துட்டார். அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு சார். ஏன்னா பெரிய ஒரு மாற்றம் நடக்கும், 10 வருடம் கழித்து வரதுனால நம்மளுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனையோ வாக்குறுதிகள் அந்த இடைநிலை ஆசிரியர்கள் எடுத்துங்க பர்மனன்ட் பண்றாங்க, அதையும் உங்க செய்யல. உங்களுடைய விமர்சனங்கள்லாம் எடுபட்டிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த தபால் வாக்குகள்
கண்டிப்பா எண்ணிக்கையை வச்சு பிரதிபலிக்கும் முடிவை சார். வச்சு அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனவேதனையோடு இருக்காங்க எல்லா தரப்புமே. அதுவும் அரசு ஊழியர்கள் மிக மிக கடுமையான வேதனையில இருக்காங்க. 2 முறை நடத்தும் போது 2 முறையுமே அவங்களுக்கு சரியான வாக்குறுதியை கொடுக்கல. அது ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவங்களே அவங்க பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தெரிஞ்சிரும் தபால் வாக்குகள் கண்டிப்பா தெரிஞ்சிடும் சார். எண்ணுற போது தெரிஞ்சிடும். தரணிதரன், தபால் வாக்குகள் எண்ணப்படுது அப்படின்றது அது ஒரு முன்னோட்டம் தான். தபால் வாக்குகள் மட்டுமே முடிவுகளை தீர்மானிப்பதில்லை. நம்ம பல தேர்தல் முடிவுகளை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிவதற்கான ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம்ல தபால் வாக்குகள் எண்ணப்படுவது. கண்டிப்பா தபால் வாக்குகள் எல்லாமே வந்து திமுக பக்கம் தான் வரும். நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதிமுக ஆட்சி இருந்தபோது நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுனால 2019 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 59 ஆக்குனாங்க. அப்புறம் 59 60, அப்புறம் 60 61. எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருந்த வரைக்கும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா பென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை கடைசி 3 வருஷம். சரிங்களா? நாம வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ரொம்ப மோசமான கோவிட் வந்தது, அதை எதிர்பார்க்கல. அப்பயுமே வந்து நிதி நிலைமை ஓரளவுக்கு சரி பண்ணி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து 3 வருஷம் கொடுக்காம இந்த பென்ஷனை கொடுத்து அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணும். இப்பயும் வந்து நமக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியல. ஒரு சில திட்டங்கள் சொன்னது காரணம் எண்ணிக்கை மூடுக்கே வரல. இன்னும் பரப்புரை மூடுல இருந்து எண்ணிக்கை மூடுக்கே வரல. எல்லாம் பிரச்சார இல்லைங்க. நான் ஃபேக்ட் சொல்றேங்க. அதனால அது அரசு ஊழியர்களுக்கு தெரியும்ல. இப்ப நிறைய பேர் 58 வயசுல ரிட்டையர் ஆன பிளான் போட்டிருந்தாங்க. சரி பொண்ணுலாம் அமெரிக்கால இருக்காங்க, அங்க போய் செட்டில் ஆகலாம். திடீர்னு இல்ல இன்னும் 1 வருஷம் ரிட்டையர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் 59 60 ஆக்கிட்டாங்க. இப்படியே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து துன்புறுத்தப்பட்டாங்கல்ல. அடிஷனலா 2-3 வருஷம் வேலை செய்யறதுக்கு அவங்க. முதல் கட்டம் வாக்கு எண்ணிக்கை தபால் வாக்குகள்ன்றது திமுக அணிக்கு சாதகமாக. அதுவும் சரி, எல்லா வாக்குகளும் சரி, எல்லாமே ஓட்டு சரி, சரி.